அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லைஃப் ஆஃப் ஆசியா என்னும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர்? ஆன்சர் எட்வின் அர்னால்டு. லைஃப் ஆஃப் ஆசியா என்னும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர் எட்வின் அர்னால்டு. இதற்கு முந்தைய வீடியோலையும் இந்த நூல் வெளியே பார்த்தோம். நம்ம புதிய பாடத்திட்டம் 6ஆம் வகுப்பு தமிழ் 3வது பருவத்தில் பக்கம் 44. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி அந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்த நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. அப்படி இந்த டாபிக்ல இருக்க சொல்லும் பொருளும் பாருங்க. அஞ்சினர் அதற்கு பயந்தனர். கருணை இரக்கம். வீழும் விழும். ஆகாது முடியாது. நீல் நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாரி மழை. கும்பி வயிறு. பூதளம் பூமி. பார் உலகம். லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை ஆங்கில மொழியில் எழுதியவர் எட்வின் அர்னால்டு. அடுத்ததா கொஸ்டின் 2. லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில மொழி நூலை தமிழில் எழுதியவர்? ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார். லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில மொழி நூலை தமிழில் எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கொஸ்டின் 3. அன்னை தெரசாவுக்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது? ஆன்சர் அமைதி. அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. பாடப்பகுதியில் இருக்க சின்ன சின்ன குறிப்புகளை பார்த்துடலாம். மனிதநேயம் பக்கம் 46. உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆறும் தாகத்துக்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பிரிவு, நன்றி, உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம் ஆகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை பார்த்தீங்க அப்படின்னா புறநானூற்று அந்த பாடல்ல அறியலாம். தமக்கென முயலா நோன்றால் பிறக்கென முயலுனர் உண்மையானே. இந்த அடிகளை கொடுத்துட்டு எதுல இருந்து வருதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அடிகள் புறநானூற்று அடிகள். இந்த கடத்தை கவனிச்சு பாருங்க, தெரிந்து கொள்வோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார். சத்திய தர்மசாலை எங்குள்ளதுன்னு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வடலூர். அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா. இந்த சின்ன பாக்ஸை பாருங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இதை சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா. அடுத்ததா இவங்க பேர் கைலாஷ் சத்யார்த்தி. இவங்க குழந்தைகளை காப்போம் என்னும் இயக்கத்தை நடத்தி வராங்க. தெரிந்து கொள்வோம். கீழே அந்த கட்டத்தை பாருங்க. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இதை சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கொஸ்டின் 4. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம்? ஆன்சர் குழந்தைகளை காப்போம். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை காப்போம். கொஸ்டின் 5. பயிர் வாட தாம் வாடியவர்? ஆன்சர் வள்ளலார். பயிர் வாட தாம் வாடியவர் வள்ளலார். கொஸ்டின் 6. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் என்றவர்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. கொஸ்டின் 7. மற்றவர் மனதில் வாழும் வாழ்வே வாழ்க்கை என்றவர்? ஆன்சர் அன்னை தெரசா. மற்றவர் மனதில் வாழும் வாழ்வே வாழ்க்கை என்றவர் அன்னை தெரசா. அடுத்ததா கொஸ்டின் 8. பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது?
ஆன்சர் பாலை கூட்டல் எல்லாம். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். கொஸ்டின் 9. இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் இன்னுயிர். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். கொஸ்டின் 10. மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் மலையலாம். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையலாம். இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கடைசியாக இருக்க இலக்கண பகுதி மட்டும் பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழில் இருக்கிற அனைத்து சிலபஸுமே கவர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதாவது 10ஆவதுலேருந்து 6ஆவது வரை இருக்கிற அனைத்து புக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது டெஸ்ட்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு அர்த்தம். 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க கடைசி டாபிக் வந்து அணி இலக்கணம். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். இயல்பு நவர்ச்சி அணி அப்படின்னா என்ன? ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது. அதற்கு பெயர் தான் இயல்பு நவர்ச்சி அணி. இதற்கு வேறு பெயரும் உண்டு, தன்மை நவர்ச்சி அணி. அதற்கு எடுத்துக்காட்டா கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய அந்த பாடல் கொடுத்திருக்காங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. இந்த பாடல்ல வந்து கவிஞர் பசுவும் கன்றுவும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுது. அது வந்து இயல்பா சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து இயல்பு நவர்ச்சி அணி. அடுத்ததா உயர்வு நவர்ச்சி அணி அப்படின்னா என்ன? ஒரு பொருளின் இயல்பை மிகுபடுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவர்ச்சி அணி ஆகும். குளிர் நீரில் குளித்தால் கூந்தல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இந்த பாடல் வந்து ஒரு தாய் வந்து தாலாட்டு பாடுகிறாள். இதுல வந்து உயர்வு நவர்ச்சி அணி வந்து அமைந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வழித்தடம். வழி கூட்டல் தடம் வழித்தடம். கொஸ்டின் 2. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. ஆன்சர் துருவ பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து துருவ பகுதி. அடுத்ததா கொஸ்டின் 3. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஆன்சர் அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். கொஸ்டின் 4. ஒருவருக்கு சிறந்த அணி. ஆன்சர் இன்சொல். இனிமையான சொல். ஒருவருக்கு சிறந்த அணி வந்து இனிமையான சொல் இன்சொல். கொஸ்டின் 5. உடல் நோய்க்கு தேவை. உடல் நோய்க்கு தேவை. ஆன்சர் ஔடதம். உடல் நோய்க்கு தேவை ஔடதம். ஔடதம் என்பது மருந்து. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. ஆன்சர் ஒருமித்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கொஸ்டின் 7. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஓய்வு கூட்டல் அற. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. கொஸ்டின் 8. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஏன் என்று. ஏன் கூட்டல் என்று ஏன் என்று. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கண்டு கூட்டல் அறி. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. கொஸ்டின் 10. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஔடதமாம். ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம். கொஸ்டின் 11. அவன் எப்போதும் உண்மையையே. ஆன்சர் உரைக்கிறான். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கிறான். கொஸ்டின் 12. ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆழம் கூட்டல் கடல். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். கொஸ்டின் 13. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது.
ஆன்சர் விண் கூட்டல் வெளி. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. கொஸ்டின் 14. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் நீலவான். நீலம் கூட்டல் வான் நீலவான். கொஸ்டின் 15. இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் இல்லாது இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். கொஸ்டின் 16. நுட்பமாக சிந்தித்து அறிவது. ஆன்சர் நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. கொஸ்டின் 17. தானே இயங்கும் இயந்திரம். ஆன்சர் தானியங்கி. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. கொஸ்டின் 18. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் நின்று கூட்டல் இருந்த. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. கொஸ்டின் 31. மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மாசற என்பது மாசு கூட்டல் அற மாசற. கொஸ்டின் 32. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது குற்றம் இல்லாதவர். கொஸ்டின் 33. சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் சிறப்புடையார். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஔவையார். ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் ஔவையார். கொஸ்டின் 35. மன்னன் சொல்லுக்கு தமிழில் வழங்கும் வேறு பெயர். ஆன்சர் கோ. கோ என்பது மன்னனை குறிக்கிறது. ஔவையார் படைப்புகளில் பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் புதிய ஆத்திச்சூடி. ஔவையார் படைப்புகளில் பொருந்தாதது புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 37. மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் 31. மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. துன்பத்தை வெல்ல டேஸ் வேண்டும். ஆன்சர் கல்வி. துன்பத்தை வெல்ல கல்வி வேண்டும். கொஸ்டின் 39. நெறி என்னும் சொல் தரும் பொருள். ஆன்சர் வழி. நெறி என்னும் சொல் தரும் பொருள் வழி. கொஸ்டின் 40. மானமில்லா டேஸுடன் சேரக்கூடாது. ஆன்சர் கோழை. மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. கொஸ்டின் 41. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். ஆன்சர் தந்தை பெரியார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். கொஸ்டின் 42. காமராசர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் மதுரை. காமராசர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் மதுரை. கொஸ்டின் 43. காமராசரின் சிறப்பு பெயர். ஆன்சர் கருப்பு காந்தி. காமராசரின் சிறப்பு பெயர் கருப்பு காந்தி. கொஸ்டின் 44. காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் சென்னை. காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் சென்னை. கொஸ்டின் 45. காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. ஆன்சர் 1976. காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. கொஸ்டின் 46. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? ஆன்சர் 6000. கொஸ்டின் 47. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆன்சர் கண்ணில். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கண்ணில். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க மறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மெல்லின எழுத்துக்கள் என்ன? ஞெஞன நமன. இந்த 6 எழுத்துக்களும் தான் மெல்லின எழுத்து. இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? சிம்பிள் கான்செப்ட் தான். இணை எழுத்துக்கள்னா அந்த எழுத்துக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்து.
வந்தான் இந்தி என்பது மெல்லின எழுத்து. தா என்பது அதோடைய இணை எழுத்து. தம்பி இம்முக்கு வந்து இணை எழுத்து வந்து பா. அப்போ 3 சுழி நாவுக்கு இணை எழுத்து என்ன? இட்டுக்கு 3 சுழி நா வந்து இணை எழுத்தா வரும். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் வந்து கண்ணில். கொஸ்டின் 48. தவறான சொல்லை வட்டமிடுக. ஆன்சர் வென்றான். தவறான சொல் வந்து வென்றான். கொஸ்டின் 49. தமிழ் எழுத்துக்களில் டேஸ் எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஆன்சர் ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. கொஸ்டின் 50. ஐ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும். ஆன்சர் இ. ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்தாகும். 50 கொஸ்டின் இதோட முடியுது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.